ஹலோ buddies, வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு டியூஸ்டே மார்க்கெட் பார்த்தினா ஓவரால் நிஃப்டி, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வைஸ் என்னென்ன டைரக்ஷன்லாம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற ஓவரால் அனலைசிங் பார்த்துட்டு, அண்ட் இன்னைக்கு மண்டே மார்க்கெட்டுக்கு சரி இந்த வீக்லி ஸ்டார்ட் பற்றியும் ஓவரால் வீக்லி மூமெண்ட் பற்றியும் நம்ம கொடுத்துருந்த அனலைசிங் என்ன மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத பற்றின ஓவரால் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நோ டிலே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இன்றைக்கான மார்க்கெட்டுக்கு நான் நேற்று வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ நேற்று வீடியோவில் நான் இன்றைக்கி மார்க்கெட் பற்றி என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 சினாரியோ சொல்லியிருப்பேன். ஸோ அதில் வந்து இது ஒரு சினாரியோ மார்க்கெட் ஒரு சின்னதாக கேப் அப் ஆகிட்டு 24,900 சப்போர்ட் எடுத்துட்டு அந்த 24,950 வந்து ஈஸி பிரேக் பாயிண்ட்டை சொல்லியிருந்தேன். அதை பிரேக் பண்ணிவிட்டு 25,000க்கு ரீச் ஆகும் அப்படின்றது போல் நேற்று வீடியோவில் செகண்ட் சினாரியோ நான் பில்ட் பண்ணியிருப்பேன். சேம் அஸ் மார்க்கெட் ஒரு சின்ன கேப் அப் அண்ட் 24,900 வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் 24,950 மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அண்ட் 25,000க்கு ரீச் பண்ணுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய எம்டிசி செட்டப்பில் ஒரு டவுன் ட்ரேட் இருந்துச்சு, பட் ஓஏ சப்போர்ட் பண்ணலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்டிசி ஓஏ ப்ளஸ் விபிடி ஓவரால் கன்ஃபர்மேஷன்ஸோட ஒரு சின்ன புல்லிஸ் என்ட்ரி, கரண்ட் டே ஹை டார்கெட், அதுக்கப்புறம் ட்ரையலிங்கில் சின்னதாக இங்கே வந்து எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப டைட் எஸ்எல்ல ட்ரையல் பண்ணது. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சால்டேஷன் தான். இது போல நீங்களும் ப்ரீவியஸ் டேவே நெக்ஸ்ட் டேல மார்க்கெட் மூவ்மெண்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா என்ன டைரக்ஷனில் போகும், ஓஐ எப்படி சேஞ்ச் ஆகும், அண்ட் இந்த எம்டிசினா என்ன, விபிடினா என்ன, இதை எப்படி அலைன் பண்ணி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றத கற்றுக்கிறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கான ரிவ்யூவில் சொல்ல வந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பியூராக நாளைக்கு மார்க்கெட்டுக்கான ஓவரால் அனலைசிங் பற்றி பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ நேற்று வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பியரிஷ் சைடு இருந்தோம். இன்கேஸ் மார்க்கெட் சைடுவேஸில் ஓப்பன் ஆனாலோ ஆர்எல்ஸ் 24,900ல் ஒரு ரெசிஸ்ட் ஆனாலோ பியரிஷ் வியூவில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? பட் அந்த ஒரு வியூ நடக்கலை. மார்க்கெட் ஓப்பனில் 24,900 பிரேக் பண்ணுச்சு அண்ட் 24,900 டே ஸ்டார்ட்டில் இருந்து டே எண்டு வரைக்கும் ஒரு சப்போர்ட்டாக மட்டுமே ஆக்ட் பண்ணிட்டு இருந்தது. அதில் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடுக்கு மூவே இல்லை. ஸோ 24,950 நான் ஏன் ஈஸி பிரேக் பாயிண்ட்டில் கொடுத்தேன்றதை நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அது 24,950ல் இருக்கையில் அதனுடைய டேட்டாஸ் எந்த அளவு ரொம்ப தடுமாறி இருக்கும், அதில் இருந்த வாலட்டிலிட்டி. ஏன்னா மார்க்கெட் இங்கே போயில 24,950 சப்போர்ட்டாக மாறிச்சு, இங்கே வரையில மார்க்கெட் 24,950 ரெசிஸ்ட் ஆச்சு, அகைன் இங்கே வரையில பேலன்ஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஈஸி பிரேக் பாயிண்ட் எல்லாமே ஒரு வீக்கர் பாயிண்ட்டாக தான் அந்த டேக்கு ஆக்ட் ஆகும். பட் நம்ம சொல்லக்கூடிய ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த டேல அப்படியே ரியாக்ட் அண்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் 25,000க்கு மேலே புஷ் பண்ண 2 தடவை ட்ரை பண்ணியும் பட் அதுக்கு மேலே போக முடியல. சின்ன சின்ன விக்ஸ் எல்லாம் வச்சுலாம் மார்க்கெட்டில் ட்ரை பண்ணியும் அதனால் முடியலை. ஏன்னா வீக்லியுடைய ஒரு எக்ஸ்ட்ரீம் ரெசிஸ்டன்ஸ். பட் அதுக்காக அது பிரேக் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. மார்க்கெட்டில் டேட்டா அண்ட் வால்யூம் சப்போர்ட் இருந்தால் மட்டும் அது கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ நேற்று வீடியோவில் சொன்ன அதே ஒரு வியூ தான் நாளைக்கான மார்க்கெட்டுக்கும். சேம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு அதே வியூவில் தான் இருக்குது. டேட்டா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. பட் நான் அதை சொல்கிறேன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் சொல்கிறேன். பட் நேற்று வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு கிளான்ஸ் அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ப்ரீவியஸ் டே அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு டோட்டலாகவே வீடியோ பார்த்துருங்க. ஏன்னா அந்த சொல்லியிருந்த நியூஸ் மூவாக இருக்கட்டும், ஒரு சின்ன டேமேஜாக இருக்கட்டும், இதெல்லாம் கண்டிப்பாக நாளைக்கு மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு அஃபெக்ட் இருக்கும். கண்டிப்பாக நாளைக்கு மார்க்கெட்டில் அதனுடைய ஒரு பியரிஷ் வியூ வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த டேட்டா இனிஷியலேஷனாக இருக்கட்டும், இப்போது மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபால்லையுமே பார்த்தீங்கன்னா டேட்டா அண்ட் வால்யூம் அவ்வளோ பெரிய புஷ் கிடையாது. இந்த விபிடி அண்ட் எம்டிசி மாதிரி ஒரு செட்டப் நீங்கள் வந்து உங்களுக்கு செக் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அந்த வால்யூமையும் ஓஐயும். ஓகேங்களா? ஸோ அது தெரிஞ்சிருந்தால் மட்டுமே இந்த பியரிஸ்லாம் மார்க்கெட் இதுக்கப்புறம் கண்டினியூ ஆக போகிறது கிடையாது, ஏதோ ஒரு சம் பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் புல்லிஸ் தான் வரப்போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் டே பை டேஸ் வந்து நம்ம ஒரு அனலைசிங்காக இருக்கட்டும், ஒரு வியூ பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்கணும். நாளைக்கான மார்க்கெட் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் 24,967ல் க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 24,989ல் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போதைக்கு ஈஸி பிரேக் பாயிண்ட்டுன்னு நாளைக்கு ஒரு ஈஸி பிரேக் பாயிண்ட்டே கிடையாது. ஏன்னா டேட்டாஸ் ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் மாட்ரேட் ஆயிருச்சு. இப்போதைக்கு இருக்கக்கூடிய 25,000 24,900 மட்டுமே ஸ்ட்ராங்கஸ்ட் டேட்டாவாக இருக்குது மார்க்கெட்டில். இதுக்கு அடுத்தும் வீக்கர், இதுக்கு அடுத்து வீக்கர். இது என்ன தெரியுது அப்படின்னா மார்க்கெட் இதை தாண்டலே கன்சாலிடேஷன் அண்ட் இதை தாண்டலே கன்சாலிடேஷன் கண்டிப்பாக
கிரியேட் ஆகும். இன்னைக்கான டேட்டா மணிக்கே நாளைக்கு டேட்டா அப்படியே நியூ இனிஷியலைசேஷன் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ இதில மார்க்கெட்டோட ஃபியர் வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அட் தி மணிய மட்டும் கண்ட்ரோல் பண்றாங்க செல்லர்ஸ் அப்படின்னா, இந்த வீக் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள முடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால மார்க்கெட் கன்சாலிடேஷனுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஈஸி பிரேக் பாயிண்ட் இல்லாதது அது ஒரு ரீசன். ஓகேங்களா? அண்ட் மார்க்கெட் அட் எக்ஸ்ட்ரீம் ரெசிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் எக்ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா 2500. பட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ரெசிஸ்டன்ஸ்ல வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிருக்கு. இது ஒரு பியரிஷ் சைடு வியூக்கு வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ சப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 24,950 அண்ட் 24,900 ஓவரால் சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் 950 நீங்கள் ஈஸி பிரேக்காக வச்சுக்கலாம். இப்போ வரைக்கும் டேட்டா பேலன்ஸில் தான் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 25,000 அண்ட் 25,050 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். பேலன்சிங் அண்ட் வீக்கஸ்ட் டேட்டாவாக இருக்குது நாளைக்கான மார்க்கெட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேலன்ஸாகவும் மார்க்கெட்டில் டேட்டா இன்னும் வீக்கராக இருக்கிறது நமக்கு வந்து ஒரு நல்ல மூவ் கிடையாது. டேட்டா இருக்குது. பட் ஓவராலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்ட்ரைக்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து ரொம்பவும் வீக்கராக இருக்குது டேட்டா. இந்த 25,000ல 24,900ல மட்டும்தான் ஸ்ட்ராங்கஸ்ட் டேட்டா இருக்குது. ஸோ அதை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணால் மட்டும் பத்தாது. பிரேக் பண்ணி நியூ டேட்டா இனிஷியலைஸ் பண்ணணும். அந்த இனிஷியலைஸை வந்து ஆன்கோயிங்காக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பிசிஆரும் பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக இருக்குது. நாட் ஃபார் புல்லிஸ் அண்ட் நாட் ஃபார் பியரிஸ். ரொம்பவும் மாடரேட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மூவ்ல வந்து இப்படியே டேட்டா கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நோ மோர் ட்ரேட்ஸ் தான். கண்டினியூஸாக நாளைக்கும் ட்ரேட் கிடையாது. அண்ட் தேர்ஸ்டே நல்ல ட்ரேட் இருக்கும். ஏன்னா வெட்னஸ்டே இல்லை. அதுக்கெல்லாம் மூவெல்லாம் சேர்த்து வச்சு தேர்ஸ்டே பொழப்பானுங்க. இன்கேஸ் யூஎஸ் வந்து ஒரு நல்ல வீக்காவோ இல்லை நல்ல ஸ்ட்ராங்காவோ மாறுச்சு அப்படின்னா. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன டைரக்ஷன் வைஸ் எந்தெந்த பாயிண்ட்லேருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். சைடுவேஸில் இருந்து 25,000ல மார்க்கெட் ரெசிஸ்ட் ஆகிட்டு அண்டு ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு கீழே இந்த ஸ்விங்குக்கு கீழே மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ரெசிஸ்ட் எடுத்துட்டு அந்த 24,900ல மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் டேட்டா இன்னும் ஸ்ட்ராங்கரா பியரிஷ் சைடு புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா. ஏன்னா 25,000 மார்க்கெட்டை கிராஸ் பண்ண விடுறது கொஞ்சம் டவுட்டு தான். இன்கேஸ் 25,000 கிராஸ் பண்ணுதுன்னே வச்சுக்கோங்க. ஓப்பன் ஆகிட்டு அதை கிராஸே பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே க்ளோஸே வச்சுட்டாலும் இந்த 25,050க்கும் 25,000க்கும் மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. டேட்டா ஸ்ட்ராங்கராக இனிஷியலைஸ் ஆகணும். வால்யூம் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? ஸோ இது ஒன் கைண்ட் ஆஃப் வியூ. மார்க்கெட் புல்லிஸ் போகணும் அப்படின்னா 25,950 ஓகேங்களா? இங்கே 25,950ல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு அண்ட் 25,000 பிரேக் பண்ணி இங்கே ஒரு ரீட்ரேஸ் எடுக்கல எனக்கு வால்யூம் கன்ஃபர்மேஷன் ஆர் விபிடி கன்ஃபர்மேஷன் இருக்கணும். அண்ட் எம்டிசி கன்ஃபர்மேஷன் எனக்கு இந்த இடத்துல கிடைக்கணும். இது ரெண்டும் அலைன் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து இங்கே ஒரு புல்லிஷ் ட்ரேட் எடுப்பேன். கண்டிப்பாக இந்த 40 பாயிண்ட்ஸ் வந்து கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்டு இதையும் பிரேக் பண்ணனா ஃபைனல் ஸ்டாப் 2500 இருக்கும். பட் அவ்வளோ நேரம் நாளைக்கு நான் ஹோல்ட் பண்ணுறது டவுட்டு தான். இப்போ இருக்கிற டேட்டா படி என்ட்ரி எடுக்கிறதே டவுட்டு தான். பட் ஹோல்ட் பண்ணுறது இன்னும் ஒரு டவுட்டில் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் மார்க்கெட் இன்கேஸ் 24,900 பிரேக் பண்ணுதுன்னா என்ன பண்ணேன் அப்படின்னா 24,900 பிரேக் பண்ணதுன்னா கண்டிப்பாக 24,800 தான் நெக்ஸ்ட் ஸ்டாப்பாக இருக்கும். பட் ஃபாஸ்டஸ்ட் மூவ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 டவுட்டு தான். ஸோ சடன் ரீட்ரேஸ் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி சொன்னது தான். இந்த 2 ஸ்ட்ரைக்கில் மட்டும்தான் டேட்டா இருக்குன்றதுனால இதுக்கு அடுத்த மார்க்கெட் ஓப்பன் ஆகல நியூ டேட்டா தான் இனிஷியலைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த இனிஷியலைஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் மார்க்கெட்டில் ஒரு சடன் விக் ஃபார்ம் ஆகும். சடன் மூவ் இருக்கும். அதனால் எஸ்எல்ஸ் எல்லாம் தாண்டி மார்க்கெட் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் எல்லாம் போட்டுட்டு கேர்லெஸ்ஸா விடாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதான் நாளைக்கு மார்க்கெட் நான் சொல்ல வந்த கன்டென்ட். அண்டு நேத்து வீடியோவ எடுத்து பாருங்க. இன்னும் இதுக்கு அடுத்து இருக்கிற பாயிண்ட்ஸ் பத்திலாம் நெறையா பேசியிருப்போம். அதே போல தான் இப்போ கன்டின்யூ ஆயிருக்கு. ஸோ அதனால நேத்து வீடியோ ஒரு ரெஃபரன்ஸுக்கு எடுத்து பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன கிளான்ஸ். தேவைப்படாது. இன்கேஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே மார்க்கெட்கான அனலைசிங் அண்டு டியூஸ்டே மார்க்கெட்கான ரிவ்யூல வெட்னஸ்டே நைட்டு மீட் பண்றேன். ஸோ தேங்க் யூ. பபாய்.